இந்த தூண்ல பாருங்க 6 கைகள் கொண்ட காளி ஒரு மிருகத்த வதம் செய்றாங்க. கையில சூலம் இது போன்ற மற்ற நெறைய உபகரணங்கள் வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு கால் அந்த மிருகத்தோட தலையில இருக்கு. இன்னொரு கால் அந்த மிருகத்தோட பேக் சைடு இருக்கு. அது நகர முடியாத அளவுக்கு வந்து அவங்க அத காலாலேயே ஹோல்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. ஹோல்டு பண்ணி சூலத்த வச்சு வதம் செய்றாங்க. அதே தூண்ல அதுக்கு கீழ அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து 2 4 கைகள் இருக்கு. அதுல ஒரு கை வந்து உடைஞ்சிருக்கு பாருங்க. இப்ப சமீப காலத்துல மக்கள் வந்து அத சிதைச்சிருக்காங்க. ஸோ, அவங்களும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க. அதுக்கு கீழ பாருங்க நெறைய டிசைன்ஸ் வந்திருக்கு அந்த தூண்லயே. அன்னப்பறவை, அப்புறம் நெறைய சிலைகள். அதே தூண்ல அதுக்கு கீழ பாருங்க, ஒரு ஆண் அந்த பெண்ண வந்து ஏதோ சமாதானப்படுத்துறாங்க. எவ்வளோ ஒரு நுட்பமா ஒரே தூண்ல இத்தனை விதமான சிலைகள், இவ்வளவு கதைகள் சொல்லுது. அதில ஒவ்வொன்னுத்துலயும் ஒவ்வொரு டிசைன்ஸ் இப்ப நம்ம போடுற மெஹந்தி டிசைன்ஸ் மாரி அதில எவ்வளோ டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இவங்களும் பாருங்க அந்த இடுப்புல ஏதோ ஒண்ணு கீழ ஒரு ரோப் மாரி அந்த சிலையிலயும் தொங்குது. இதில பாருங்க எத்தன விதமான உருவங்கள் அதில வந்து பொறிச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. இந்த கலை நுட்பத்த வந்து என்னன்னு சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியலங்க. இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.